சாம்சங்ல இருந்து Galaxy F12 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் போனை வந்து சாம்சங் நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட இந்த Galaxy F12ல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பேக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுக்குறாங்க. மேலும் போனோட ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இதுல 6.5 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேலும் நமக்கு வந்து கார்னிங் கோல்ட் கிளாஸோட ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து ரெசல்யூஷன் ரொம்ப ஹையா இருக்க போறதில்ல. ஆனால் 90 ஹெர்ட்ஸ் கிடைக்குது நார்மலான டிஸ்பிளேக்கு. ஸோ மற்றபடி வந்து ஓரளவு ஆவரேஜான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதுவே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட நமக்கு எக்ஸ்நாக்ஸோட 850 அப்படிங்கிற ஒரு ஆக்டோ சிப்செட் கொடுத்துருக்காங்க. 2 GHz கிளாக் ஸ்பீடு வரையும் வந்து கிளாக் ஆகும். 8 நானோமீட்டர் ப்ராசஸில் செஞ்சிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G52 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றபடி வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதெல்லாம் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஆனால் கேம்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக இது சொதப்போம். சொல்ல போனால் நமக்கு வந்து ஹை கிராஃபிக் கேமில் நீங்கள் வந்து கேம் விளையாடும்போது கண்டிப்பாக ஷட்டர் லேக்ஸ்லாம் நோட் பண்ணுவீங்க. மற்றபடி நார்மலான கேஷுவல் யூசேஜுக்கு இது ஓகேயாக இருக்கும். ஸ்னாப் டிராகனோட ப்ராசரை வந்து கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 450 சிப்செட்டுக்கு ஈக்குவலண்டாக வரலாம். மேலும் இந்த போனோட RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். டெடிகேட்டட் சிம் செட்டை கொடுக்காங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைம்ல போன்ல யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த போன்ல பேக் சைடில் உள்ள கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 4 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 14 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது சாம்சங்கோட ஐசோசெல் GM2 அப்படிங்கிற சென்சார் f2.0 அப்பர்ச்சர்ல வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் f2.2 அப்பர்ச்சர்ல வருது. மூணாவது கேமரா நமக்கு வந்து 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும், நாலாவது கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் f2.4 அப்பர்ச்சர்ல வருது. ஸோ போனோட பேக் சைடு 4 கேமரா இருக்கு. வழக்கம் போல 4 கேமரா காட்டணுங்கிறதுக்காக டெப்த் சென்சார், மேக்ரோ சென்சார்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 அப்பர்ச்சர்ல வருது. மேலும் இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போனோட சைடோட பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. இது போக இந்த போன்ல வந்து 3.5 ஆடியோ ஜாக், டால்பி அட்மாஸ் மாதிரியான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மேலும் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன்ல ஒரு 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு வந்து 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம். மற்றபடி 6000 அப்படிங்கும்போது ரொம்ப கொஞ்சம் அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். சார்ஜ் பண்றதுக்கு USB டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. மேலும் இந்த போன்ல வந்து 4G VoLTE சப்போர்ட், சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0 மாதிரி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. போனோட வெயிட் 221 கிராம் வருது. சாம்சங்கோட இந்த Galaxy F12 பொறுத்தவரை நமக்கு வந்து சி கிரீன், சி ப்ளூ, அது மட்டும் இல்லாமல் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ்ல வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 10,999க்கும், அதே 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 11,999 அப்படிங்கிற விலையில ஃபிளிப்கார்ட்ல விற்கிறாங்க. ஸோ ஒரு பிரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து நமக்கு வந்து ப்ராசர் கொஞ்சம் ஓரளவு கேம் வந்து விளையாடாம மற்றபடி நார்மலாக யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்காது. பேட்டரி நல்ல பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கேமரா வந்து ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. டிஸ்பிளே வந்து HD+ ரெசல்யூஷன் ஓகேன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இந்த ஃபோன் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த சாம்சங்கோட Galaxy F12 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பயணிச்சா மறக்காம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றபடி உங்கள் நன்றி, வணக்கம்.